டைப்ஸ்கிரிப்டில் இருக்க டைப்அலியாஸ் பற்றி பார்க்கலாம். டைப்அலியாஸ் அப்படின்றது நம்ம டிஃபால்ட்டாக இருக்க ஒரு டைப்புக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அது ஸ்ட்ரிங் அப்படின்னு யூஸ் பண்ணாமல் அதுக்கு இன்னொரு நேம் கொடுத்து யூஸ் பண்ணுறது தான் டைப்அலியாஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் டைப்ஸ், அதாவது ஸ்ட்ரிங், நம்பர், பூலியனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்குக்கு நான் டைப்அலியாஸ் கிரியேட் பண்ணுறேன். நேமில் டைப் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நான் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். எப்பயுமே டைப்அலியாஸ் வந்து கிரியேட் பண்ணுறப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேப்ஸில் தான் கொடுப்போம். ஏன்னா இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னா அது ஸ்மால் லெட்டரில் தானே இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம கேபிட்டல் லெட்டரில் கொடுப்போம். அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து யூசர் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வச்சு நான் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ யூசர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன்னா நான் ஸ்ட்ரிங் அப்படின்ற டைப் கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம யூசர் நேம் இருக்குல்ல, ஸோ டைப்அலியாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இதை வச்சு நான் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே போயிட்டு இப்போ ஜான் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது வேலிட் ஸ்ட்ரிங் தானே. இப்போ ஹவர் பண்ணேன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு தானே காமிக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு பூலியனுக்கு ஒரு டைப்அலியாஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் இது வந்து எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு பூலியன் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போது வந்து இஸ் இன்ஜினியர் அப்படின்றதுக்கு இஎன்ஜி அப்படின்னு ஷார்ட்டில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ எஸ்ஆர் நோ, பூலியன் கொடுக்குறதுக்கு பதிலாக எஸ்ஆர் நோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் ஹவர் பண்ணேன்னா வந்து பூலியன் அப்படின்னு தான் காமிக்கும். அதே மாதிரி நம்பருக்கு ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்பருக்கு வந்து நான் ஏஜ் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்பர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஏஜ் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து ஏஜ்ன்ற டைப்அலியாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 30 அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம ஹவர் பண்ணும்போது சேம் அந்த நம்பர் தான் வரும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஒரு இடத்துல டைப்அலியாஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா த்ரூ அவுட் த ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அரேயில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்கு வந்து ஒரு டைப்அலியாஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நேம்ஸ் அரே அப்படின்னு வச்சுக்கிறோம்னா, இப்போ நேம்ஸ் அரே நான் இங்கே வந்து டைப்அலியாஸ் ஸ்ட்ரிங் அரேக்கு இப்போ டைப்அலியாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ யூசர் நேம்ஸ் அப்படின்னு கொடுக்குறோன்னா இங்கே நேம்ஸ் அரே, ஸ்ட்ரிங் அரே கொடுக்காம நம்ம நேம்ஸ் அரே அப்படின்னு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ கிரியேட் பண்ணால் ஸோ நமக்கு அதே சேம் பிஹேவியர் தான் இருக்கும். எப்படி கிரியேட் பண்ணுறோமோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹவர் பண்ணுறேன். ஹவர் பண்ணால் இங்கே வந்து நேம்ஸ் அரே அப்படின்னு காமிக்குது. நேம்ஸ் அரேன்றது இங்கே வைக்கும் போது நமக்கு டைப்அலியாஸ் வந்து காமிக்குது. ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும் போதும் பண்ணலாம். இப்போது நான் யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் யூசர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கேப்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே வந்து நேம் கொடுத்துட்றேன். நேம் வந்து நம்ம டேரெக்டாக ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து டைப்அலியாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே கமாவை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் ஏஜ் வந்து நம்ம ஆல்ரெடி ஏஜ்னு கொடுத்துருக்கோம்ல, ஸோ அது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இஸ் இன்ஜினியர் அது வச்சுக்கிறேன். நம்ம பூலியனுக்கு ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைப் வந்து கிரியேட் பண்ணுறோம் ஆப்ஜெக்ட்க்கு, பட் அதுக்குள்ளேயும் வந்து நம்ம டைப்அலியாஸ் ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்டில் டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வேலிட் தான். ஸோ இப்போ நான் போயிட்டு யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ யூசர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே யூசர் கொடுத்துருக்கோம்ல கேப்ஸில் அதை போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நேம் ஏஜ் தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டைப்அலியாஸ் வச்சு கிரியேட் பண்ணி நம்ம டைப் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரிமிட்டிவ் டைப்ஸில் வந்து டைப்அலியாஸ் கிரியேட் பண்ணியிருக்கனால அது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். தென் நம்ம யூனியன் டைப்ஸ் இருக்குல்ல, ஸோ யூனியன் டைப்ஸ்க்கும் வந்து டைப்அலியாஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது நான் ஸ்ட்ரிங் ஆர் நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டைப்அலியாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டைப் கேப்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் ஆர் நம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே ஸ்ட்ரிங்
யூனியன் டைப்புக்கு ஒரு டைப் அலியாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எரர் கோட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஏபிஐ ரெஸ்பான்ஸ்லாம் வர மாதிரி 401 எரர் கோட் எடுத்துக்கலாம். நான் அதோட டைப் வந்து இப்போ யூனியன் டைப்பாக வந்து கொடுத்துருக்கேன். நம்ம டைப் அலியாஸ் வந்து ஸ்ட்ரிங் ஆர் நம்பர் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது வந்து கொடுத்துட்டு இப்போது இனிஷியலாக வந்து 401 அப்படின்னு கொடுக்குறேன். 401னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரிங்காக வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அதே வேரியபிளுக்கு நான் 401 அப்படின்னு அசைன் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா யூனியன் டைப் வந்து அப்படி தானே ஒர்க் ஆகும். இப்போ நம்ம யூனியன் டைப்புக்கு வந்து ஒரு டைப் அலியாஸ் கிரியேட் பண்ணி அதுலேருந்து வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது வந்து டியூபிள்ஸ் கான்செப்ட் இருக்குல்ல, ஸோ டியூபிள்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டியூபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது யூசர் டியூபிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போது இதில் வந்து நேம்டு டியூபிளாகவே கிரியேட் பண்ணுறேன். ஸோ நேம் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஏஜ் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது ரெண்டு மட்டும் போதும். ஸோ வேல்யூ இங்கே நேம்க்கு வந்து ஜான் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஏஜ் வந்து 30 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ டியூப்பிள் வந்து நேம்டு டியூப்பிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதுக்கு வந்து இப்போது இந்த நேம்டு டியூப்பிளுக்கு டைப் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போது நேம் அண்ட் ஏஜ்னே கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு இதை கட் பண்ணி இங்கே வந்து போட்டுடுறேன். ஸோ இப்போ நேம் அண்ட் ஏஜ் அப்படின்னு ஒரு டைப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நேம் அண்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைப் அலியாஸ் வந்து எல்லாத்துலேயுமே வந்து டைப் அலியாஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். டியூபிள்ஸ், யூனியன் டைப், ஆப்ஜெக்ட், அரே, பிரிமிட்டிவ் டைப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டைப் அலியாஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.